365 நாள் வலிமை நோக்கி சவாலில் என்னோட 92வது நாள். காலை உணவுக்கு சாலட் ரெடி பண்ணிட வேண்டியதுதான். வெங்காயம் தக்காளி பொடிசாக கட் பண்ணிவிட்டு குக்கும்பர் மெல்லிஸாக கட் பண்ணணும். அப்போ தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அந்த பக்கம் பயிரும் முட்டையும் வெந்துருச்சு. அதை பவுலில் கொட்ட வேண்டியது தான். ஃபைனல் பெப்பர் சேர்த்தா சாலட் ரெடி. இதில் 610 கலோரி இருக்குது. அதில் ப்ரோட்டீன் 35 கிராம், காப்ஸ் 51 கிராம், ஃபைபர் 15 கிராம், ஃபேட் 33 கிராம். விட்டமின் சிக்கு ஆரஞ்சு சாப்பிட்டுட்டு மதிய உணவு ரெடி பண்ண வேண்டியது தான். மட்டன் ரைஸு பொறுமையாக 10 அலசணும். இப்படி மெனக்கிட்டு அலசினா தான் சுத்தமாகும். சாப்பிடும்போது ஸ்மெல் வராமல் இருக்கும். கல்ஃபு பொறுத்தவரை விலை கம்மியாகவும் இருக்கணும், சத்தும் இருக்கணும்னா இதை விட்டால் வேறு ஆப்ஷன் இல்லை. கோழிக்கறி குழம்புக்கு கறியும் நல்லா அலசியாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு குக்கர் வேக வச்சாச்சு. அரிசியும் இங்கிட்டு வெந்துக்கிட்டு இருக்கு. கறியில் உப்பு போட மறந்துட்டேன். மறுபடியும் ஓப்பன் பண்ணி உப்பு போட்டு முடியாச்சு. விட்டமின் இ ஹெல்த்தி ஃபேட்டுக்காக பாதாம், ஒமேகா 3க்காக வால்நட் எடுத்திருக்கேன். கறி குக்கரில் வேகிறதுக்குள்ளே குழம்புக்கு இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம், தக்காளி, மசாலா ஐட்டம்ஸ்லாம் போட்டு கிண்ட வேண்டியது தான். இங்கிட்டு சோறு வெந்துருச்சு. தண்ணியை வடிகட்டிடலாம். கோழிக்கறி குழம்பு ரெடி. ஃபைனலாக மல்லிக்கீரையை போட்டு அடுப்பை அமர்த்திடலாம். கம்மன்னு வாசனை ஒரு கட்டிடலாம். இதில் 810 கலோரியும், ப்ரோட்டீன் 48 கிராம், ஃபேட் 30 கிராம் இருக்குது. இரவு உணவுக்கு 2 கோதுமை குப்பூசு, பீனட் பட்டர் எடுத்திருக்கேன். வாய் ருசிக்கு பொட்டுக்கடலை. இதில் 534 கலோரி, 22 கிராம் ப்ரோட்டீனு, ஃபைபர் 17 கிராம் இருக்குது. ஓவரால் இன்றைக்கி எடுத்தது 2200 கலோரி எடுத்திருக்கேன். மற்ற நியூட்ரிஷன் டீட்டெயில்ஸ் இதில் ஆட் பண்ணுறேன். நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.